ஓ தரணி ஓ தரணி அதே ஓ தரணின்னு அம்மா ஏர்மா அப்படி நினைக்காத மாத்திரையில வச்சிருக்காரு நிலா கம்பியர்களுக்கும் மற்றும் ஊர் இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றியதும் வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? அவர் மைசூர்காரனே நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஒரு அம்மா காய்ச்ச பாட்டில் இருக்காரா சூடு குடிச்சிருக்கான் போய் எடுத்து விட்டுவா போய் என்ன கிழமை என்ன செய்வீங்க என்ன செய்வீங்க என்ன என்ன சொல்லியா ஏன்ட்டியா நான் இப்படி சட்டியை கழட்டுறீங்க தெரியுமா என்கிட்ட பத்தி இருக்கீங்க போட்டேன்னா உன் முட்டை வச்சு போயிருந்தீங்க தொங்குதுல கிட்ட கிட்ட உனக்கு தொங்குற மாதிரி அங்கே கேட்டு பேசுமா இங்க என்ன சொன்னீங்க கேளு 2 சடை கூந்தல் தொங்குதுல அதுக்கு அப்புறம் வேற தொங்கு தொங்கிய கணக்கு பூரா கட்டி வச்சிருச்சு அன்பு அண்ணன் ட்ரிபிள் அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றிகளை வணக்கம். அந்த வேலைக்கு போலாமா அண்ணே உள்ள அவசரம் இருக்கிற மாதிரி அந்த படி அவுட்டர்ல கூட்டி போங்க அப்படி கூட்டு போங்க பின்னாடி கூட்டு போங்க நீங்க என்ன சொன்ன அதான் என்ன சூப்பரா இருக்கு பேச்சே புரியல என்ன சுத்தமான சமாளி புரியல
வாங்க வாங்க இந்த விழித்தானே வாங்க. டான்ஸாக எடுத்துக் கொண்டிருக்கும் தருணசியை கிராமத்திசான உலா கமிச்சாராக போட்டாடி கோரிக்க முடியுது. எனக்கெல்லாம் பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்திய ஊர் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் ஊர் எண்ணிகளுக்கும் மனமா நன்றி 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 அண்ணா. எனக்கு பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்தி மகேஷ் அண்ணா குடும்பத்தினருக்கு மனமார்ந்த நன்றி 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 அண்ணா. வணக்கம். பாட்டை மாத்தி விட்டுருமா? மாத்துமாடா பாட்டா பூ முடிச்ச சின்னக்கா என்னக்கா போக்கா உங்க அக்கா பூ முடிச்ச
முடியா? ஏன் தரணி பாம்பு எதுவும் முடிய முடியா? பாம்பு எதுவும் முடிய முடியா? ஏன் பாம்பு பிடிச்சீங்க? வளையே உடம்பு அப்படிதானே இருக்கு. ஏன் பாம்பை முழுங்குற? ஒவ்வொரு நாளைக்கு டான்ஸ் முரடா வரும். இன்னைக்கு தான் மொக்கா மொக்கா ஆளு ஒடிமுள்ளாட்டா. இப்படிலாம் பார்க்க கொஞ்சமாவது கண்ணுக்கு குழு குழு இருந்தா தானே இதோ பப்புனுக்காரனுக்கு ஒரு ஆசை வரும். அப்படி சிக்கமா காட்டு முந்தானத்துல ஆலமரத்து தூள் நடக்க வந்துருச்சு. கட்டி பிடிக்க முடியாம சேராட்டம் வச்சு சுத்திட்டு வந்தேன். எங்க ஓ இன்னைக்கு நமக்கு ஏற்ற எஸ் எஸ் இந்த இடத்துல நீங்க நானும் சகல மாதிரி உதவிக்கிறேன். ஏன்னா போடு தப்பு ஏதோ ஒரு நேரம் சந்தோஷமா இருக்கு. அப்புறம் ஆள் நல்லா இருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க, ஆளு சூப்பரா இருக்கீங்க. பட் உங்க ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கீங்க, பட் உங்க கொண்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, எனக்கு கொண்ட இருக்கு, உங்களுக்கு இருக்கு. நல்லா நல்லா இருக்கிறதாலே பப்புடுக்காரன் அதுக்கு. ஆமா, டான்ஸ் வந்து பப்புடுக்கு தானே கம்பெனி. ஆமா, டான்ஸ் வந்து பப்புடு தானே கம்பெனி. அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ரொம்ப ஆய்வு அரட்டி பேசுறேன். மிரட்டி பேசுற மாதிரி இருக்கு. என்ன நான் மிரட்டிலாம் பேச மாட்டேன். பேச மாட்டேன். நான் ரொம்ப பக்குவமா போயிட்டு இருக்கேன். பக்குவமா நானும் பேசிட்டு போயிட்டே இருப்பீங்க. என்ன குரல வசத்துற என்ன குரல வசத்துற உனக்கு நோக்காடு வந்துட்டாங்க. என்ன யார் என்ன நீ நோக்காடு வந்தாலே பாத்துருப்ப. நோக்காடு வந்துச்சான்னா என்ன நீ கொரோனா வந்தவங்க நீ பாத்துருப்ப. நான் கொரோனாவையும் பார்த்தேன், கொரோனால வந்த டிக்கெட் வேலையா பார்த்தேன். நானும் பாப்பேங்க. ஆனா நீ நல்லா தான் இருக்க, வாய் தப்புன்னு சரியில்லாம போது. என்ன சுழி சரியில்லாம பேசுறீங்க. நீ சுழிய பார்க்காத, நீ வாய பார்க்காத. மேடம் சொல்லுங்க சார். பொம்பளைக்கு ரொம்ப பொறுமை முக்கியம், ஆம்பளைக்கு ரொம்ப அடக்கம் முக்கியம். அடக்கம் அடக்கம்னா சுள்ளாட்டுல பார்க்கணுமா? முண்டை அறிவத முண்டை நான் சொல்றது அந்த இடத்துல சொல்ல முண்டா. ஹலோ 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 யாரு நீ வந்ததுமே மைச்சிருக்காத திருமணம் வந்து அப்படி தாண்டி பேசு வண்டி தொங்குற மாதிரி தான் தொங்குறேன். தெரியாது நல்லா இருக்க மாதிரி சரியா பார்த்து பேசிக்க. பெண்ணுக்கு தன்னடக்கத்தை காட்டு நான் உனக்கு ரொம்ப முக்கியமா தரணி
பொண்ணுக்கு இருக்கிற கூட உள்ள ஓட்டு ஓடி போயிடுவாங்க. உடனே பார்த்தா ஃப்ரெண்ட போற பத்து குட்டி வருவாளா? அதுக்கு போய் கை விட்டு போ. நீ கை விட்டு போ. பொம்பளை பாரு. ஆம்பளை பாரு. இந்த ஆளுக்கு அப்புறம் நிறைய அதிகாரத்தை வச்சிருக்கேன். அப்படி மட்டும் நினைக்க தாய்மார்களா இருக்காங்க உள்ள விட்டு குமுறி போடுவோம். யாரு ஓ தாய்மார்கள் சும்மா வெத்து வாட்டு. யார் சொன்னது? அப்படி சோகேஸ் பொம்மை மாதிரி உட்கார்ந்துருக்கு. புது சேலையை கட்டிக்கிட்டு நகரத்தை அள்ளி போட்டு பாரு. பக்கத்துல அவங்க புடிச்ச போல பாரு லூசு மாதிரி உட்கார்ந்துருப்பா மனுஷன். உங்களை யார் யூஸ் காசை கொடுத்து போட்டு உங்களை யார் யூஸ் மாதிரி இருக்க சொன்னது கேக்குறேன். திருவிழா வந்துட்டாலே ஆம்பளை எப்படி ஓச்சு போடுறீங்களா? அப்ப அதுக்கு நான் என்ன பண்ண சொல்றீங்க? சேலை எடுத்த போற நாட்டாளுக்கு ஒரு சேலை, அப்பனுக்கு ஒரு வேட்டி சட்டை, பிள்ளைக்கு நக்கால வச்சுட்டு அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு புத்தக ரோட்ல போய் பிச்சை எடுக்க விட்டு போறீங்க. யார் போய் பிச்சை எடுக்க யார் வேணாம் சொன்னா அப்புறம் என்ன கஷ்டப்பட்டு கல்யாணம் முடிக்கிற? என்ன கேக்குற என்ன கஷ்டப்பட்டு கல்யாணம் முடிக்கிற? பொண்டாட்டினா முதல்ல வாயை அடக்கணும் முதல்ல. என்னத்துக்கு நான் அடங்கி போறேன்ட்டு? ஆம்பளைக்கு ஒண்ணு அடங்கி போற அவசியம் கிடையாது. ஏன் அப்படி சொல்ற? என்ன அப்படி சொல்றேன்னா ஆம்பளைக்கு அடங்குறத பொம்பளை. இங்க பாரு ஒரு விஷயங்க இந்த தண்ணி யாருக்கு அடங்குவோனா அவங்களுக்கு தான் அடங்குவோம் சரியா? இந்த தொங்கோரத்துக்கு அடங்கி போறன்னு அவசியம் கிடையாது. வா பேசி பாரு. எனக்கு சப்போர்ட் பண்றீங்க தாய்மார்கள் இருக்காங்கல்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆண்களும். உனக்கு சப்போர்ட் பண்ண ஒரு தாய்மார் இருக்கு. ஆமா எங்க உன் தாய்மார குரூப்புக்குலாம் யாரும் ஏதாவது ஒரு சிக்னல் காட்ட சொல்லுங்க ஏத்துக்கிறேன். ஏத்தா எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்களா? சப்போர்ட் பண்ணுவீங்களா? ஒரு ஆள் வந்தா உங்க நம்பி ஆத்திரையும் வாழ வைக்கிறதா சேர்த்துருங்க. வேணாம் நீங்க புள்ளாரு அதாவது பெண்களுக்கு பொதுவாக கூச்ச சுகம் அதிகமா இருக்கும் சரியா? இத்தனை பேத்துக்கு முன்னா கேட்டா அது சொல்ல மாட்டாங்க. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஆமா சரி நான் கேக்குறேன். இங்க வா இங்க வா இங்க வா. வெக்கப்படுறாங்க கூச்சப்படுறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்படிலாம் கிடையாது. உள்ள உன் பெண்ணு இருக்குதானே. இப்போ உன் சார்பா நான் ஒரு கேள்வி கேட்கிறேனே. நீ நாடகம் பாக்குற பெண்கள்ல எத்தனை பேர் உங்க மாமியாரு கூட ஒன்னா உட்கார்ந்து நாடகம் பாக்குற கை தூக்குங்க. நான் கேக்குறேன். அங்க மூத்தத்தை வாங்கி குடுறா முண்டு அங்க தூக்குறாங்க துப்புடி மூத்தத்தை வாங்கி யாரு யாரு தூக்குனா? ஆமா அந்த கை தூக்கு தண்ணி யாரு தூக்குனா? பேசாம தூண்டி இருக்க பாத்துக்க. நீங்க எல்லாம் மாமியார் போட்டு தள்ளுற குரூப் மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு கை நான் கேக்குறேன். உங்க அதுக்காண்டி என்ன பேச்சு வைக்கிற மூத்தத்தை குடிங்கிற? ஆமா மூத்தத்தை குடிடா நீ அப்பதானே அறிவு வரும் உனக்குலாம். கை கூடாமல்ல குடிப்போம். ஏன் பொம்பளை மூத்திரத்தையும் குடிப்போம். பொம்பளை மூத்திரத்துல மட்டும் போத வருதுன்னு சொல்லட்டும். நாங்களாம் பாத்ரூமே படுத்துக்கலாம். அம்மா அதையும் இட்டு போட்டு போக முடியும். நான் கேக்குறேன் இங்க வந்துக்கிற ஆண்கள் வந்து யார் யார் மாமனார் பக்கத்துல போய் நாடகம் பார்த்து கை தூக்கு என்ன ஊரை பார்த்தாலும் மாமியார் சண்டை மருமக சண்டை கேள்விப்பட்டிருப்பேன். ஏதாவது நீ ஒத்த ஊர்ல மருமையும் மாமனார் அடிச்சுக்கிட்டான்னு பேர் இருக்கா? ஏன் கிடையாது? பால் பாடி தெரிஞ்சு போய் மாதிரி வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் பேசு ஊட பேசுற ஊடாண்டி விடுவேன். அப்படி ஊட விட்டுட்டாலும் தெரியாது. அக்கா மைய நீ ஊட வருவாரா? உனக்கு மசத்தை அர்த்தம் எப்படி தொங்குறாஜா நீக்கிற வர அக்கா மகனா? போஸ்ட் மாதிரி தீர்த்து தெரிய முடியும். ஒரு பொம்பளை கேட்டா புளிய மரத்து வேறோட புளிய தர வந்து ஆம்பளை சரியா? பறிச்சு வாய புளிய மரத்தை கொடுக்குறாங்க. ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு வாய் ஆகாது. ஆம்பளைக்கு ஒரு அழகாவது ஆகாது பாத்துக்க. சரி உனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்றீங்க. உன் பெண் வர்க்கத்துல நான் தலைவன் இங்கே கூட போறேன். உன் பெண் வர்க்கம் உனக்காண்டி கையை கூட தூக்க சங்கட்டமா கூட இருக்கலாம். பெண்களுக்கு உரியது குலவை. உனக்காண்டி சப்போர்ட் பண்ற பெண்களை யாராவது குலவை ஓட சொல்லு. உனக்கு ஆள் இருக்குன்னு ஒத்துக்கிறேன். எதிரி வலுவா இருக்குடா ஊருக்குள்ள. எங்கயோ அந்த அவுட்ல ஏத்துறா குலவை சத்தம். இதற்குள்ள ஒரு உறுப்பு இல்ல நம்ம சட்டில போடாது. இந்த திருட்டு போட்டா வாத்தியா? ஆமா பாவட முண்டமாண்டா கூட பார்க்க முடியுமாடா? ஆனா ஒரு முக்கியமான விஷயம் குலவை போடுன்னு ஒரு உறுப்பு அந்த அந்த தெரு பொம்மை கடை மரமா போட்டுக்கு இருக்கு. சத்தம் கேட்குது. உங்க காலடி மண்ணெல்லாம் எடுத்து அப்படியாக்கெல்லாம் கோயில தூத்தல பாத்துக்குது விட மாட்டேன். என்ன சப்போர்ட் கான்செப்ட்ரியா? சரி அவங்க கூட பெண்கள் ஒரு பொம்பளை பிள்ளை நம்ம மேடையில நிக்கவே கௌரவம் கெட்டு போக கூடாதுன்னு போட்டாங்க. நீ பொம்பளை தானே? நீ பொம்பளை தானே? நீ குல ஓடு. விழா கபடி காலி பண்ணி முதல்ல எடுத்து காலி சொல்லுங்க. நாடத்துக்கு எடுத்துக்கிட்டு அப்புறம் ஒரு ஆளு அள்ளிட்டு போன்ற முதல்ல நிம்பிக்கிட்ட ஆளை காலி பண்ணுங்க. மொத்த நடந்து கட்டு போயிடும் சொல்லு பாப்பா. நீ பொம்பளை தானே? நீ குலா ஓடு. அம்மா எனக்கு திருட்டு முண்டை பொம்பளை குலா ஓட கத்துக்கிறேன். குலா ஓடுமா? குலா ஓடுமா? தெரியாது. அம்மா சொல்லி தரல எனக்கு. நீங்க ஒரு
நாங்க கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு அனுப்புனா தலை பொங்கல் வந்தா தலை தீபாவளி வந்தா பொங்கறப்ப மொத்தா மகள போக உடனே அரிச்சு போடணும். எங்க மாமியா போட்டுக்கிறாங்க. ஆமா உன் மாமியா தானே வாக்கப்பட்டு வந்திருக்கு புது பொண்ணா. என்ன பிரச்சனை? நீதான் ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போற. ஒரு புது வீடு கட்டினாலும் தலை பொங்குறப்ப உலக உடனே அரிச்சு போடுவாங்க. தாய்மார்கள் போட்டாங்க. அப்ப என்ன ஒரு பொம்பளை குலவோடவே துப்புள்ள நீ என்ன நீ பேச யாரு சொன்னது குழவை போட தெரியாது? எங்க போடு. யார் சொன்னதுன்னு கேக்குறேன். போட தெரியுமா? ஏன் போட நீ சொல்லி நான் போடணும் அவசியமா? எங்க போடு. தெரியாமதானே நிக்கிறேன் லூசு போயில. நாக்க ஆட்டணுமா? குலவே 2 குலவை இருக்கு. என்னென்ன குழவை? ஆம்பளை குலவை பொம்பளை குலவை. இப்ப நான் போறது என்ன இங்க இது பொம்பளை குலவை. நாக்கு எப்படி ஆடுது? இப்படி. ஆமா இது பொம்பளை குலவை. இப்ப நேர திரும்பி ஆம்பளை குலவை போட்டு காட்டுறேன். ஒன்னே மிச்ச முடியாது. நீ கப்பு வச்சு நிறுத்தி மானகட்ட லூசு முண்ட ஊருக்குள்ள வருதுன்னு கேமக்கோல முக்கு ரோட்ல 3 பேர் போட்டாங்களா மானவட்டி. பேசு வாய்க்கு கீழே தொண்டை ஏமக்கோல கம்மாக்குள்ள நடந்துச்சான் போற தரணி பாவாடைக்குள்ள பேசுவா. எவனும் பேசுற மாதிரி பேசு. கடலுக்கு தான் சாம்பு என் மச்சா மனுஷனுக்கார புடிச்சுட்டு போய் சொல்றதும் சொல்ற ஒரு நல்லால சொல்றான். முரட்டால சொல்றான். உனக்கு என்ன எச்சி விடுது? என்ன ஒழுக்கமா உட்காந்துக்கா பெரிய மனுஷன். எனக்கு பாப்பா என்ன எவ்வளவு பார்த்துக்கிட்டாங்க. ஓட்டு மீன் ஓட்ட ஒரு மீன் வரும் அளவு பாட்டி நிக்குமா கொக்கு. நீ யாரை எச்சு சொத்துக்கு வழியில்லாத சிரிக்கி எல்ஐசி பிடிக்கு போய் என்ன விலை வரும் இல்லாக்கா. நீங்க பத்தினி பரதேசம் போனாலா அத 10 பையன் படிச்சுக்கிட்டே என்ன பார்த்தாங்க. வாச்சு மோட்டாமலை உனக்கு இதெல்லாம் ஒரு பேச்சு. அப்ப நான் உனக்கு இன்னொரு கவிதை சொல்லவா? அன்பே தரணி நீ ஒரு தேன் அருவி உன் பாவனைய நான் உருவி உள்ள நடக்குது ஒரு கவி. உனக்கு பிறகு ஒரு அத கூட ஒரு இன்னொரு கவிதை சொல்லவா? இத நீ உருக்கமா கேட்கணும். இது உனக்காண்டே நான் எழுதுன கவிதை. ஐயா சொல்லுங்க. தரணிக்காண்டி நான் எழுதுன கவிதை சொல்லுங்க. அன்பே லட்டு என் ஆட்சி அவிச்ச புட்டு என் அகத்து கீரை கட்டு என் காஞ்சி உரத்து பட்டு நான் கழுவாத என் எச்சி தட்டு சிப்பிக்குள் இருக்கும் முத்து என் அரளி பூ பொத்து எங்க சாரப்பாம்பு நுழைய போகும் ஓ புத்து. ஐயா உன் பருப்ப கடைய போகும் என் மத்து. நீ ஓகே சொன்னா ஓட்டாதாண்டி எனக்கு அத்து. நான் உன்னை 4 குத்து குத்த நீ ஐயோ ஐயோன்னு கத்து நோத்த அதோடு நீ செத்து. எங்க இவ்வளவு மாமியாட்ட போடலையா? ஆமாப்பா சாம்பார்ல போடுவாங்க பீன்ஸ். சரி எனக்கு தேவை தரணி 3 ஸ்டார்ஸ். கொஞ்ச நேரத்துல காட்டுவா சூப்பர் சீன்ஸ். பாப்போம் இவ சீன்ஸ் என்ன பண்றானு. பேசாத கதைக்கு வாங்க மேடம். என்ன அப்படி கிழிச்சு விடுவாவா? மோதி பாப்போமா? நீங்க தான் போட்டு மோதி பாப்போம் முடிச்சு ஒத்த கொத்த பாப்போம். மோதி பாத்துக்குருவா பாப்போமா? மாமா மோதி பாப்போம். கொல்லங்குடி தன்ராஜ், திருமம்பட்டி முத்துராஜ், காரியப்பட்டி ஆனந்தராஜ். இன்னைக்கு பாத்துக்கிறது உன் பேர் என்ன? தங்கராஜ். சோழமுருகி தொங்கராஜ். தங்கராஜ் வெறும் ராசிகளா கொண்டுட்டு வந்திருக்கா. ராஜா இத்தனை பேர்த்த பாருங்க. ஒரு ஆளு 5 ரூபா தாள் வெண்ண மேல நீ எப்படி குண்டி 1.5 ரூபாய் வச்சிருக்க? பாத்துக்கிடுவான் எங்க மாமா எதிர்த்த வீட்டு
கொடுக்குறாருப்பா அண்டை கொடுக்குறாரு. நான் பின்னாடி ஏறு முன்னாடி ஏறு. அடுத்தவே பொண்டாட்டியா அல்வா போல சாப்பிடுறியா, அடுத்தவே பொண்டாட்டியா அல்வா போல சாப்பிடுறியா, கட்டிலே பொண்டாட்டியா கம்பெடுத்து அடிக்கிறியா, கட்டிலே பொண்டாட்டியா கம்பெடுத்து சாப்பிடுறியா, அல்வா பிறந்த பேருமா உன்னைய தொட்டா மட்டும் முத்திக்கிருமா, ஆடி அதுமா முத்திக்கிருமா, உன்னை தொட்டா மட்டும் கட்டிக்கிருமா. சரிப்படா சார், தண்ணியை போடுவாங்க தனித்தனியா எங்க பாப்போம். காலை இப்படி தூக்கிட்டாலும் பப்பனை கால் பண்ண சொல்றேன். நம்ம தொகுதியை பிடிச்சு தனித்தனியா போட்டுருவோமா? ஆமா பாப்போம். ஒன்னா ஆடுனா உசுருக்கு ஆபத்தா இருக்கு. தங்கராசா தரணியான்னு பாப்போம் 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 இன்னைக்கு பாப்போம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், கூட்டிட்டு போய் 2 பேரும் சேர்த்து யோசனை கேட்போம். பரவாயில்லையே, ஆல்ரவுண்டுக்காரன் நிறைய பேர்த்து யோசனை வச்சுருப்பாங்க. ஒரு காலத்துல பராக்க பொழுக்கு பொழுக்கு அப்படி அடிப்பாங்க. எங்க இருக்காங்க மாப்பிள்ள இருக்குது. அதனால விடக்கூடாது, தண்ணியில போடுறா. தண்டானே தன்னே 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 தன்ன தண்டான தன்னே தன்னான தன்ன தந்தான அடே என்னவோ என்னவோ செவ்வந்தி பூவுக்கு சின்னதா எதி என்னதா நீ சித்தாத ஏகிருக்க உன்னதா ஹோய் உன்னதா அடே என்னவோ என்னவோ ஒத்த கால தூக்குனதுக்கு ஆளை காணாம இன்னும் 2 காலம் புழக்கிறதெல்லாம் இருக்கு. மாப்பிள்ள நான் அப்படிப்பட்ட ஆளு கிடையாது. அந்த பிள்ளை தூக்க மாங்காய் முட்டேன் வேண்டாம், வாழ் முழுக்க இருக்கா. நீ நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ரா. அந்த சடையை தூக்கி போடுவே மறைச்சுக்கிட்டே இருக்கு. தங்கராச காட்டு நீ தூக்க சூப்பரான கேள்விப்பட்டேன். பாப்பாண்டைக்கு தாண்டி செய்யும் திறமை நீ பாப்பா எங்க இல்லம்மா, உன்னுடைய திறமை எனக்கு தான் தெரியும். எப்படி தூக்குவ காலை அன்னைக்கு தூக்கணும் 2 கால் அது மாதிரி கொந்தையை சேர்ந்த ஊர்கள் ஆளுநர் மாப்பிள்ளை தினேஷ்குமாரை பாராட்டி 50 ரூபாய் எடுத்துள்ளாரு. மாப்பிள்ளை அவர்களுக்கு 2வது நன்றி. அதனால இதை காமிப்பா விடமாட்டி வாத்தாரு. குத்தடி குத்தடி செய்யலக்கா, குத்தடி செய்யலக்கா, குத்தடி குத்தடி செய்யலக்கா, குத்தடி செய்யலக்கா. பண்ணுச்சா
ஆ? சரி அப்ப வேற மாதிரி ஆகிடுவோம். ஒரு வருஷம் காத்திருந்தா கையில் ஒரு பாப்பா, ஒரு வருஷம் காத்திருந்தா கையில் ஒரு பாப்பா, ஒமுகம் போலே எம்மடி மேலே, ஒமுகம் போலே எம்மடி மேலே, பாப்பா சப்பு ஒன்று கேப்பா, சப்பு ஒன்று கேப்பா. ஒரு வருஷம் காத்திருந்த கையில் ஒரு பாப்பா. தரணி சூப்பருங்க. ஏய் இங்க என்ன பிள்ளைய காணா, மனசோட காட்சியா? ஏய் தரணி என்ன செய்ய ஐஸ் கொடுத்துச்சா? உனக்கு எப்படி போடு தரணி? வாத்தியார் சொல்லிட்டேன்ல. ஆ? இதுலயும் வாத்தியார் சொல்லிட்டேன். காலையில் ஓவ மட்டும் கேட்பீங்க, சம்பளம் இப்போ ஆடு உன் புடிச்சு கொடுக்க சும்மா வருது கேட்பு ரெடி. அந்த இதே நாமளும் ஆட இது புடிச்சு வச்சு பிள்ளைங்க மாதிரி உட்காந்துருக்கு. இப்படி ஆடினா எப்படி ஆட தோணும்? கொஞ்சமாவது கை தட்டி உற்சாகப்படுத்துறதுனா ஆட நல்லா இருக்கும். இதே மாதிரி ஆட எப்படியோ அது மாதிரி டேபிள் மேலே ஏறி மண்டை உடையணும். நீங்க அதை பார்க்கணும். அவ்வளோதான் வார்த்தை. என்ன வேணாலும் இருக்கட்டும், நான் சந்தோஷமா இருக்கேன். இப்பதான் ஆள்ரோடுக்கார ஊமகத்து வாங்க போறேன். எச்சிக்கல மட்டும் 2 ஊத்து நீ ஊமகத்து ஊத்தி என் மகன் சங்கராசு கரண்ட் கம்பெனி ஏரியா போறேன். ஆமா லைன் ஆஃப் பண்ணி விடுவேன். நான் அப்பதான் ஆஹா அதை நடத்துறது சோதி முடியவா? ஓ இதை காமிப்பா. உங்களுக்காட்டியே நான் காட்டுறேன். சின்ன சின்ன சீசாவிலே, சின்ன சின்ன சீசாவிலே, இன்று சின்ன சீசாவிலே, இன்று சீசாவிலே நான் சேர்த்து வச்சேன் ஜிகினா பொட்டு, சேர்த்து வச்சேன் சிகினா பொட்டு. அது சேர்ந்து சொன்னா, அது சேர்ந்து சொன்னா சேரலையோ இந்த சிவத்த புள்ளே நெத்தியிலே. ஏ சின்ன சின்ன சீசாவிலே, சாவிலே சேர்த்து வச்சேன் ஜிகினா பொட்டு, ஜிகினா பொட்டு. சின்ன 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 சீசாவிலே சேர்த்து வச்சேன் ஜிகினா பொட்டு. அது சேர்ந்து சொன்னா சிவத்த புள்ளே நெத்தியிலே.
கூட்டியாரு கொல்ல பாக்குறேன் அந்த மாதிரி வேண்டிட்டு என்கிட்ட சீப்பால் குடிச்சு நான் ஒண்ணு வேண்டிய தூக்கிடுவேன். நான் உன்னை பிள்ளை பக்கம் கூப்பிட்டேன் காலத்தான் தூக்குறவங்க. அன்னை சொல்லிட்டு ரூமுக்குள்ள விட்டா நீ அப்படி சொல்லி ஊர்ல தூக்குடா சும்மா தூக்குடா குற்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் நீ காலத்துக்கு அடுத்து நாங்க 2 பேரும் சேர்ந்து முண்டமா ஆட போறோம். நாய் விரட்டும் அது வேமா ஆடும். அவன் பேசாத. உண்மைக்குமே தரணி ஒரு அழகான பெண்குட்டி, கேரளத்துல பிறக்க வேண்டிய பெண்குட்டி மாதிரி தமிழ்நாட்டுல பிறந்துருச்சு. ஆமா கேரளத்துல நீ சொன்ன மாதிரி ஒத்த வீட்டுல பிறந்துருச்சு. ஒத்த வீட்டு நாய் இது கலைஞ்சாங்க எங்க போன தரணி ஓ இவன் கூட போயிட்டாலே எது ஒண்ணு அப்படியா கொஞ்சம் வாய தரணி. உண்மைக்கு ஒரு விஷயம் சொல்லவா? உண்மைக்குமே உன் மனசார ஒன்று சொல்லவா? இதெல்லாம் ஏன் இப்படி கஷ்டப்பட்டு கூட என்னை கடைசி வரைக்கும் நீ காப்பாற்றணும் ஒரு நம்பிக்கை. மாமா மாமா நீ எத்தனை நாட்டு கட்டி கொடுத்த ஒரே ஒரு தடவை என்னையா என்னையா? ஆனா நீ ஆல்ரவுண்டு கிடையாது. உனக்கு ஆவல் எடுத்துட்டு ஓ போட்டுருணும் ஒழுக்கமா இருக்கு. கண்ணை தரணி 1000 அண்ணனா என்ன அண்ணன் என்ன ஓத்தால அப்பா நான் சொன்ன நொன்னுன்ற புலோவுல வரக்கூடாதா செல்லக்குட்டி? மாமா மாமா ஏரியா மாமா மாமா இந்த பிள்ளைக்கு கள்ளிப்பாலை ஊற்றி கொண்டுவேன். வராத எனக்கு ஒரு நான் சொல்றேன் அந்த ஆல்ரவுண்ட் சரி பண்ணுவாங்க மாதிரி கழிச்சு வரட்டும். கண்ணு தாரதேஸ்வரி, வாழ்க்கையில 1000 உறவு இருந்தாலும் நம் உறவு என்னைக்குமே மேம்பட்டு வாழணும். இங்க வாயேன் மனசு சேர்ந்துச்சுன்னா வாழ்க்கையில பல பிரச்சனை கிடையாது. இப்ப கூட ஒண்ணும் இல்லை. என் நெஞ்ச தொட்டுப்பாரு, நெஞ்ச தொட்டுப்பாரு. தரணி தரணின்னு சொல்லுதா? என் நெஞ்சே உன் பேரை சொல்லுதுன்னா அப்ப கொஞ்சம் கீழே கையா. என்ன உனக்கு ஒப்பலையா? ஒப்பலன்னா என்ன உனக்கு பிடிக்கலையா? ஆமா நான் பூதி இவர் நீக்கிறக்கார மருமைய. நீ ஒரு மொட்டு முண்டை நான் ஒரு முள்ள மாட்டேன். ஆள்றவங்க வாசனா பொம்பளை கிட்ட ஏறி டப்பு டப்பு மேல அடிச்சு போட்டு என்கிட்ட வசனம் இல்லை அப்படி சுத்தமா வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. மாப்பிள்ளையா இருந்த 10 நிமிஷம் எனக்கு சகையா போயிட்டா இருந்துட்டு போகுது. கண்ணை கரிசை காட்டு பூவே என் காதலை எடுத்து ஓடவா. ஆனா கடைசியில என்ன கையை விட்டு நீ ஓடிடக்கூடாது. பேருந்து
எப்படி வருது? யோ காதல் வருது உன பத்தி எப்படி வருதுன்னா நல்லா நல்லா வருதா? அதுல சூப்பரா வருது. என்னுடைய காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? அந்த சிறு 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 வேற காத்து பக்க வர வர
இப்ப உள்ள காசு சரக்கையும் போயிட்டு சாத்தனை அழகுனே சண்டால பாருங்க காலு நொண்டி ஏனாலும் காப்பாத்தும் கங்காயி தன்மகன குடிச்சாத்தானே ஒதுக்குறான் இந்த உண்மைய புரிஞ்சு நல்லது தெரிஞ்சு நடந்துக்கப்பா சாத்தி அழகு குருணதா ஏய் முத்துராசா குடிச்சா ஊருல நாட்டில் நமக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா ஆடு வச்சிருந்த மாடு வச்சிருந்த 50 செம்பரி ஆடு வச்சிருந்த ஆடு வச்சிருந்த மாடு வச்சிருந்த 50 செம்பரி ஆடு வச்சிருந்த வண்டி வச்சிருந்த அந்தாடி வச்சிருந்த அஞ்ச வச்சிருந்த ஆடு வர சேர வெளி வச்சிருந்த அந்த குடும்பத்து பேர் தண்ணியும் தலையில ஊத்துறது வெஞ்ச டப்பு ஊத்து ராம அப்படி ஊத்துவாரு மண்டையம் போடுவாங்க ஆனா நாசம் வந்து போங்க எல்லாம் முடிந்த பின்னே குடலும் தான் இருந்தது ராமா கைகாலு நடுஞ்சது தெரு நாயி கூட சேர்ந்து சண்டால பாவிகளா உள்ள காசு ஒன்றே சாப்பிட அங்கே படுத்து காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கும் இனிமே யாரோ எங்களை விட்டுட்டு குடிக்க வேணாம்